குருப்யோ நமஹா, நமோ நமஹா. இன்றைக்கி உள்ள போஸ்டிங் என்னென்னா, ஆரோக்கியம் அற்புதம், அற்புதமான ஆரோக்கியம். நிறைய அற்புதமான விஷயங்கள் நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு டெய்லி கொஞ்ச நாள், ரொம்ப லிமிட்டட் டைம், 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் பண்ணால் கூட அற்புதமான ஆரோக்கியம் அடையலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்கு. இது குழந்தையிலேருந்து ரொம்ப வயசான வர உங்களுடைய ப்ரெசண்ட் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் எல்லாரும் பண்ணலாம். இதை நான் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அதனால் இது எல்லாருக்கும் யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி. எல்லா ரிலீஜனும் எல்லா ஜெண்டரும் எல்லாரும் பண்ணலாம். இது யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி, எல்லாருக்கும் உதவக்கூடிய போஸ்டிங். இதை நல்லா கேட்டு உள்வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பயனடையணும்னு நான் விரும்புகிறேன். இதோட என்னெல்லாம் பெனிஃபிட்னு சொல்கிறேன். அப்போ இது என்ன ப்ராக்டிஸ்னு நீங்கள் கெஸ் பண்ண முடியுறதா பாருங்கோ. இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் என்னென்னு சொல்ல தான் போகிறேன். இந்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணாக்கா, தைராய்டு கிளாண்டை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ தைராய்டு கிளாண்டு ஸ்டிமுலேட் பண்ணால் என்ன ஆகும், மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போது எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். ஹார்மோனல் செக்ரீஷன்ஸை பேலன்ஸ் பண்ணும். செரட்டினின் லெவலில் நல்லா ரிலீஸ் பண்ணும். செரட்டினின் ரிலீஸ் பண்ணும். செரட்டினேட் என்ன ஆகும், அந்த மூடு பேலன்ஸ் ஆகும். மூடு ஸ்விங் ரொம்ப இருக்காது. அப்புறம் பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். இது நிறைய பேருக்கு வேண்டியிருக்கு இந்த ப்ராக்டிஸு. ஓகே. அப்புறம் செல் ஃபேட்ஸ் இந்த பாடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணும். கொழுப்புகள்லாம் நல்லா கரையும், நல்லா ட்ரிம்மாக இருக்கலாம். அல்சிமேர் டிசைஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வயசான அப்புறம் ஒரு 75 வயசு ஆன அப்புறம் அல்சிமேர் டிசீஸ் வருது. ஸோ நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் இப்போவே ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் காது கேட்காம சில பேருக்கு போகிறது, சரியாக கேட்குறதில்ல. அவங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் அது எபிலிட்டி டு ஹியர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் மைக்ரேன், ஒத்த தலைவலி, தலைவலிக்கிறது, ஹெட்டேக் இருக்கிறதெல்லாம் போகும். அப்புறம் ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை நல்லா சப்போர்ட் பண்ணுறது. இது பாடியை உள்ள ஹீட்டை ரிலீஸ் பண்ண வைக்கிறது. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேத்து கொட்டும். ஸோ அதனால் என்ன ஆகும், யூ வில் ஃபீல் ரெஜினவேட்டட். அப்படியே புத்துணர்ச்சியோடு இருப்போம் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணாக்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். பிபியை குறைக்கும். பிபியும் சுகரும் பார்த்தீங்கன்னா 3 பேர் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுனால நீங்கள் உங்களோட பிபி குறையும், சுகர் லெவல் குறையும். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே எங்கிட்ட சொல்லுவீங்க, நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் அனுப்பி கொடுப்பீங்க. ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸு, ஆஸ்மா இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அவங்களாம் இதை அழகாக பண்ணலாம். இது சர்வரோக நிவாரணி கூட சொல்லலாம். நீங்கள் பார்த்தேன்னாக்கா பண்ணி பாருங்கள் நீங்கள். ஓகே. கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு. எண்டாக்ரைன் சிஸ்டம் ரெகுலேட் பண்ணுறது. ப்ரெக்னென்சி டயத்தில் பெண்கள் லேடிஸ்லாம் நல்லா பண்ணலாம். ஸோ நல்ல ஈஸி சைல்டு பர்த்துக்கு இது யூஸ் பண்ணும். இதை தாய்மார்கள் யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ, அல்லது ஒரு ஒய்ஃபோ அல்லது வீட்டில் ஃபேமிலியில் அக்கா தங்கையோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு அனுப்பி கொடுங்க. கான்ஃபிடன்ஸ் வரும் இதை பண்ணினாக்க. நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பெட்டர் ஆகும். பிட்யூட்டரி கிளாண்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். கான்சன்ட்ரேஷன், மெமரி, அலர்ட்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ குழந்தைகள் ஸ்கூலுக்கு படிக்கிறா, எக்ஸாம் டைம், அதில் நம்மளே ஒரு ஏதாவது பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணுன்னாக்கா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேரலிசிஸ் இருந்தாக்க, ஸ்ட்ரோக்கு வந்த அப்புறம் கூட இதை அழகாக பண்ணலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாக்க இது உடனே ஹெல்ப் பண்ணும். பீனியல் கிளாண்டை அழகாக ஆக்டிவேட் பண்ணும். தூக்கம் இல்லையா, நைட்டு பெட்லேயே உட்காந்து பண்ணலாம் இது. ஓகே. அப்புறம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை இது என்ன பண்ணும், நல்லா எனர்ஜைஸ் பண்ணும். அண்டு பிரெயினோட கார்டெக்ஸையும் நல்லா எனர்ஜைஸ் பண்ணும். நல்ல பேசுகிறவங்க, பப்ளிக்கில் பேசுகிறவங்க, பாடுறவங்க, லெக்சர், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்கணும்ல, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்ன, த்ரோட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை க்யூர் பண்ணும். மனசில் கோபம், அஜிடேஷன்,
ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்ஷைட்டியெல்லாம் இருந்தெல்லாம் இது ரிலாக்ஸ் பண்ணும். நான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி எண்ணினாலாம் தெரில, 26 பலன்கள் சொல்லியிருக்கேன். இந்த 26 பலன்கள் வந்து சர்வரோக நிவாரணி தான். இதுக்கு செலவு என்ன? 0 செலவு. எவ்வளோ பண்ணணும்? டெய்லி 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் டெய்லி ரெகுலராக பண்ணணும். அப்புறம் நீங்களே 2 தடவை கூட பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இன்ஃபேக்ட் இந்த இது பண்ணினாக்கா என்னெல்லாம் நடக்கிறதுனா, ஆக்சிஜன் செல்லில் இன்க்ரீஸ் ஆகிறது, பிபி குறையிறது, ஹார்ட் ரேட்டு குறையிறது. அப்புறம் இது என்ன செய்யறதுனாக்கா பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து டாமினேட் பண்ண வச்சு கார்டியோவாஸ்குலரை இம்ப்ரூவ் பண்ணுறது, லிம்பேட்டிக் சர்க்குலேஷன் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, மெலோட்டினினை இன்க்ரீஸ் பண்ணுறது, நல்லா தூங்க முடியறது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. அப்புறம் என்ன செய்கிறது? அப்புறம் இது என்ன செய்யறதுன்னா ரிலீஸ் என்டார்ஃபின்ஸை ரிலீஸ் பண்ண வைக்கிறது. நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு, NO, அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறது. நைட்ரிக் ஆக்சைடை பற்றி கொஞ்சம் சொல்லணும், எனக்கு ஆசையாக இருக்குது. அப்புறம் ஆக்சிடோசினை ரிலீஸ் பண்ணுறது. இது எல்லாத்தையும் பண்ணுறது. இது ஒரு 15 நிமிஷம் டெய்லி பண்ணினா எல்லோரும் குழந்தைகள்லேருந்து ஒரு 6-7 வயசுலேருந்து எவ்வளோ வயசு இருந்தாலும் பண்ணலாம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன இருந்தாலும் உடனே வரும்ல. இது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு தோணும்ல? தெரிஞ்சுதா? கெஸ் பண்ண முடிஞ்சதா? இது வந்து பிரம்மரி பிராணாயாமம். பிரம்மரி பிராணாயத்தை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அவ்வளோ குறைவு. இது பிராணாயாமம்னு ஒரு பேர் இருக்கே தவிர ஆக்சுவலி பார்த்தோம்னா இது மெடிடேஷனுக்கு தான் ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து இதை பற்றி தெரியணும்னா கொஞ்சம் அஷ்டாங்க யோகத்தை பற்றியும் தெரியணும். ஸோ அதை பற்றியும் நான் சொல்லித்தான் ஆகணும். அப்போ தான் இந்த ப்ராக்டிஸுக்கு முன்னால், பிரம்மரி பிராணாயத்துக்கு முன்னால், ப்ராக்டிஸுக்கு முன்னால். ஸோ இது வந்து இந்த பிரம்மரி பிராணாயாமம் இருந்தால் கூட டைரெக்டாக இது பிராணாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, மற்ற பிராணாயாமம் பண்ணுற மாதிரி இது வந்து மெடிடேஷனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். பிரம்மரி அப்படின்னாக்கா இந்த பிரம்மரி பிராணாயத்தில் என்ன பண்ணுவோம்னாக்கா இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது இந்த வண்டோடு ரீங்காரம் மாதிரி பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா இதை பண்ணும்போது கண்ணு மூடி இருக்கணும், காதையும் முடிக்கணும். கண்ணை மூடிட்டு காதையும் மூடிட்டு பண்ணணும். சில பேர் வந்து ஷண்முகி முத்ரான்னு பண்ணுவோம். ஷண்முகி முத்ராங்கிறது இப்படி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது இந்த சைனஸ் பாயிண்ட்லலாம் டச் ஆகிறதில்ல. ஸோ சைனஸ் ரிலீவ் ஆகும். ஆனால் மெயினாக கண்ணை முடிக்கணும், காதை முடிக்கணும். அது 2 தான் இம்பார்ட்டன்ட். ஏன் காதை முடிக்கணும்னா எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடாது. கண்ணே அதனால தான் முடிக்கணும். ஸோ இது பிரம்மரி பிராணாயம். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இது 2 ஸ்டேஜில் பண்ணணும், அது சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முதல்ல நான் வந்து அதோட பலன்கள் எல்லாம் சொல்லிட்டேன். பலன்களை சொல்லிட்டு இது என்ன சொன்னேன், இது பிராணாயம்னு பேர் இருந்தால் கூட இது மோர் ஆஃப் ஏ மெடிடேஷன் ப்ராக்டிஸ் தான். ஸோ அஷ்டாங்க யோகத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னால் அஷ்டாங்க யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த ப்ராக்டிஸ் எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இதில் சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காளே, அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். சரியா? 2 செஷன் இருந்தாலும் சரி, பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து முடிச்சிட்டு கடகடன்னு இல்லை. ஸோ முதல்ல அஷ்டாங்க யோகம்னா 8 அங்கங்கள் கொண்ட யோகம். பதஞ்சலி வந்து அவருடைய யோக சூத்திரத்தில் வந்து 196 யோக சூத்திரத்தில் 4 பாதங்களாக 4 சாப்டராக பிரிச்சிருக்காரு. இது 2வது சாப்டரில் வருது. 2வது சாப்டரில் 29வது சூத்திரம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதயக அஷ்டௌ அங்காணி. 8 அங்கங்கள். அஷ்டாங்கங்கிறது யோகத்தோடு 8 அங்கங்கள். என்னெல்லாம் அங்கங்கள்? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. இதுக்கும் பிரம்மரி பிராணாயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் இதை எடுக்கிறீங்க. ஏன்னா பிரம்மரி பிராணாயாமமும் மோர் ஆஃப் ஏ மெடிடேஷன் ப்ராக்டிஸ். பிராணாயம்னு இருந்தால் கூட இந்த பிராணாயத்துக்கு மூலமாக மெடிடேஷன் போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட். நம்ம அகங்காரம் போகும். அகங்காரம்னாக்கா கர்வம் இல்லை, இண்டிவிஜுவல் செல்ஃப் இருக்குல்ல, அது இருக்காது. அப்போ வந்து நல்ல நம்மளுடைய ஒரிஜினல் ட்ரூ நேச்சரை தெரிஞ்சுப்போம். அஷ்டாங்க யோகத்துக்கும் அதே தான் பெனிஃபிட். அப்போது இப்போ வந்து 229 சூத்திர சாப்டர் 2ல் 29ல் வந்து சூத்திரம் சொல்லிட்டோம். என்னெல்லாம் 8 அங்கங்கள் என்ன பார்த்துட்டோம்.
ரெண்டாவது சாப்டரில் 30வது சூத்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அஹிம்சா சத்திய அஸ்தேய பிரம்மச்சரிய அபரிக்கிரகாக யமாஹா. யமானா என்ன? யமானாக்கா அப்ஸ்டென்ஷன், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் ரெஸ்ட்ரெயின் பண்ணணுமோ அது. அது யமங்கள் என்னெல்லாம் இன்க்ளூட் இருக்குன்னா, முதல்ல சொல்கிறேன், அஹிம்சா நான் வயலன்ஸு, சத்தியம் உண்மை பேச வேண்டும், அஸ்தேயம் திருடக்கூடாது, பிரம்மச்சரியம் டிசிப்ளின் லைஃப், ஓகே, அபரிக்கிரகா ரொம்ப இன்னும் வேணும்னு சேர்த்துட்டே இருக்கக்கூடாது, விஷயங்களை ரொம்ப க்ரீடியாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் இதெல்லாம் அப்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி கெட்ட டெண்டன்சியிலேருந்தெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும், அப்ஸ்டெயின் பண்ணணும், ரிஸ்ட்ரெயின் பண்ணணும். 232வது சூத்திரம் என்ன சொல்கிறான்னா, நியமத்தை பற்றி சொல்கிறார். ஷௌச்ச சந்தோஷ தபக ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. நியமம்னா என்னன்னு சொல்கிறார். சௌச்சம்னா பியூரிட்டி, வெளியில் ஃபிசிக்கல் பாடி மைண்ட் எல்லாமே பியூராக இருக்கணும். சந்தோஷம் கண்டென்ட்மெண்ட் இருக்கணும். தபஸ் டிசிப்ளின், ஓகே. ஸ்வாத்தியாயம் நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறது படிக்கணும். ஈஸ்வர பிரதானி டெடிகேஷன் டு காட், நம்ம எல்லாமே நான் இருக்கக்கூடாது, அந்த ஈகோவை ஹம்பிள் பண்ணுறதுக்கு. அப்புறம் 246-32க்கு அப்புறம் நான் 246க்கு போயிட்டேன். ஏன்னா அந்த 8 அங்கங்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்திர சுகம் ஆசனம். 3வது யம நியம ஆசனம். ஆசனத்தை பதஞ்சலி யோகோசுதரில் என்னெல்லாம் ஆசனம் பண்ணலாம் சொல்லலை. சிர்சாசன் பண்ணணுமா, சர்வாங்காசன் பண்ணணுமா, பச்சிமோத்தாசன் பண்ணணுமா, அதெல்லாம் சொல்லலை. அவர் ஒன்றே தான் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? நீ என்ன ஆசனம் பண்ணினாலும் சரி, அந்த போஸ்டர் எப்படி இருக்கணும்னா ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டடியாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது, ட்ரம்பிள் ஆகக்கூடாது பாடி. அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த ஆசனம் பண்ணால் என்ன ஆகும்னா, நம்ம பிரம்மரி பிராணாயாமம் பண்ணும்போது உட்காந்து தான் பண்ண போகிறோம். முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த எனர்ஜி ஃப்ளோலாம் நல்லா இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காரும்போது ஆர்கன்ஸ்க்கு இடையில் உள்ள கேப்பும் கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிடைக்கிறதுனால இந்த எனர்ஜி நல்லா இருக்கும். அங்கே அசிமுலேஷன் ஆஃப் எனர்ஜியும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆசனத்தை நம்ம டெய்லி ஒழுங்காக பண்ணி உட்காந்துண்டு இதை மாதிரி மெடிடேட் பண்ணும்போது, பிரம்மரி பிராணாயாமம் பண்ணும்போது ரெகுலராக பண்ணினோம்னாக்க என்ன ஆகும்னா, இந்த ரெட்டை இருக்கு இல்லையா, குளிர் உஷ்ணம் நல்லது கெட்டது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அஃபெக்ட் ஆக மாட்டோம். அவன் மோசம், இவன் நல்லவன் அப்படிலாம் எல்லோரும் ஒன்றுனா ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் அஃபெக்ட் ஆக மாட்டோம். மைண்டு கான்சன்ட் ஸ்டடியாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னாக்கா, அடுத்தாப்புல உள்ள அங்கே 249 சொல்கிறார், பிராணாயாமத்தை சொல்கிறார். தஸ்மின் சதி ஸ்வாச பிரஸ்வாசயோகோ கதி விச்சேதக பிராணாயாமக. தஸ்மின் சதி அப்படின்னா, அந்த ஆசனத்தை ஒழுங்காக மாஸ்டர் பண்ணிட்டு வந்த அப்புறம் என்ன ஆகுது, சுவாச பிரஸ்வாசனா இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷனோட மூமெண்ட், கத்தினா மூமெண்ட் ரெகுலேட் பண்ணுறது. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பிராணாயாம ஆசனாவை மாஸ்டர் பண்ணக்கூடியது, பண்ணினப்புறம் பண்ணக்கூடியது பிராணாயாமம். பிராணாயாமத்தினால என்ன பெனிஃபிட்டு? ததக ஷீயத்தே பிரகாஷ ஆபரணம், புத்தி கூர்மையாகும், அஜ்ஞானம் போகும், தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்புறம் தாரணாசூச்ச யோகியதா மனசக. பிராணாயாமத்தை ரெகுலராக பண்ணிட்டு வந்தேனாக்க தாரணா, அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, கான்சன்ட்ரேஷன், அதுக்கு மனசு யோகியதை அடையும், பண்ணக்கூடிய தகுதி பெறும். அப்புறம் ரெண்டாவது சாப்டரில் 54வது சூத்திரம் ஸ்வவிஷய அசம்பிரயோகே சித்தஸ்ய சொரூப அனுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரக. பிரத்யாகாரம்னா என்ன? சென்ஸு அதோட ஆப்ஜெக்டுக்கு போகாமல் மனசுலேயே இருக்கிறது, தன்னோட சொரூபத்திலேயே இருக்கிறது அதுதான் பிரத்யாகாரம். மீன்ஸ் இஸ் அ சென்ஸ் கண்ட்ரோல். வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு மனசு சென்ஸை மனசு கண்ட்ரோல் என்ன சொல்கிறதோ அதை பண்ணிட்டு இருக்கணும். ஒரு மெடிடேஷன் பண்ணணும்னு மனசு சொல்லியாச்சுன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் அது கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ பிரத்யாகாரம் என்னது? விட்ராயல் ஃப்ரம் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போது எப்போ ஆகும் அது? அந்த சென்ஸ் சென்ஸ் ஆப்ஜெக்டோட கான்டாக்ட் இல்லாமல் இருந்தால் தான் முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த மைண்டு அதோட ஸ்டேட்லேயே இருக்கும். அது எங்கே என்ன பண்ணணும்னு நினச்சதோ அது பண்ணும். கிளாரிட்டியாக இருக்கும், சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். 55வது சூத்திரம். ததக
பரமா வஷ்யதா இந்திரியானாம். நம்ம இந்த பிரத்யாகாரம் பண்ணினா என்ன ஆகும்? புலனடக்கம் ஏற்படும். அதுதான் அவர் சொல்கிறார். அப்புறம் அடுத்த அங்கம் என்னது? தாரணா. தாரணானா கான்சன்ட்ரேஷன். தேச பந்தக சித்தஸ்ய தாரணா. கான்சன்ட்ரேஷன் என்னது? ஃபிக்ஸிங் ஆஃப் த மைண்ட் இன் ஒன் பிளேஸ். ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம என்னென்ன ஆப்ஜெக்டில் நடக்கிறோமோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னாக்க, நம்ம பிரம்மரி பிராணாயாமத்தில் முதல்ல அந்த சவுண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சவுண்டு பண்ணினது அப்புறம் ஸ்டேஜ் 2ல் உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சத்தம் போடாமல் இருக்கும்போதே ஒரு சவுண்டு இருக்கும். அந்த சவுண்டை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால தான் இதை கொண்டு வந்தேன் நான் அஷ்டாங்க யோகத்தை. அப்புறம் 3வது சாப்டரில் 2வது சூத்திரம் தத்ர பிரத்யய ஏகதானதா தியானம். கான்சன்ட்ரேஷனுக்கு அப்புறம் மெடிடேஷன். அப்போ மெடிடேஷன் கான்சன்ட்ரேஷன் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நினைக்கும் போது வேறு எங்கேயோ மனசு போகும். அது திரும்ப கொண்டு வரணும். போயிட்டு இருக்கும், திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே மெடிடேஷனில் அந்த ஆப்ஜெக்ட்லேயே மனசு நிலையாக இருக்கும். அதான் ஏகத்தானத்தாரா ஒன் பாயிண்டர்ஸ்னு இருக்குது. அப்புறம் என்னாச்சு? இந்த மெடிடேஷனை மாஸ்டரி ஆகிடுதுனாக்க அப்போ அந்த எதை ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் அது மட்டும்தான் இருக்கும். நான் பண்ணுறேங்கிற எண்ணம் இருக்காது. ஒரு சினிமா பார்க்கும்போது அந்த சினிமா மட்டும்தான் இருக்கும். நம்ம சினிமா பார்க்குறோம், தேட்டரில் உட்காந்துருக்கோம்னு இல்லாமல் இருக்கிற மாதிரி அப்போது என்ன ஆகுனா அந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கும். அகங்காரம்னா என்ன? கர்த்தா போக்தா இல்லாமல் இருக்கும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய பிரம்மரி பிராணாயத்தில் இதெல்லாம் ஸ்டேஜ் வரும். அதனால தான் நான் இது அஷ்டாங்க யோகத்துலேருந்து வந்திருக்குங்கிறத சொல்கிறதுக்கு தான். நம்ம ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டு இதை ரிசர்ச் இதில் இந்த பிராணாயத்தோட பெனிஃபிட்லாம் சொன்னேன் இல்லையா, அது எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற இல்லையா, அதுக்கு ரிசர்ச் ரிப்போர்ட்டு என்ன சொல்கிறாங்கிறது பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்த போஸ்டிங்கில் என்ன பண்ணலாம், இப்போ பிரம்மரி பிராணாயம் எப்படி பண்ணணும், என்ன ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 என்ன, அப்புறம் அதோட ரிசர்ச் ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. குருப்யோ நமஹா. ஸோ இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நம்ம அடுத்த நான் மோஸ்ட்லி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இந்த நெக்ஸ்ட் போஸ்டிங்கில் போட்டுருவேன். உடனே ஆரம்பிங்கோ. இது ரொம்ப சிம்பிள், ப்ராப்ளமே இல்லாதது. இது சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லவே இல்லை. இதுக்கு பயப்படாமல் எல்லோரும் பண்ணலாம். குருப்யோ நமஹா. நமோ நமஹா.